ஹலோ கைஸ், இப்போ நம்ம இருக்கிறது மேடவாக்கம். இப்போ மேடவாக்கத்துலேருந்து டுவர்ட்ஸ் ஒலிகிநல்லூர் நோக்கி இந்த பெரும்பாக்கம் மெயின் ரோட்டில் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த லொக்கேஷனில் போயிட்டு இருக்கிற இந்த ரெட் லைன் ரூட்டோட ஒர்க் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெட் லைன் ரூட்டு மாதவரம் மில்க் காலனி தொடங்கி சோழிங்கநல்லூர் வரைக்கும் வரப்போகுது. இதில் இருக்கிற ஒரு சில முக்கியமான ஸ்டேஷனான இந்த மேடவாக்கம் அண்ட் பெரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனோட ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த லொக்கேஷனில் தான் வந்து மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் 2 வரப்போகுது. இதில் வந்து காலம் மேலே வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் காங்கோஸ் மற்றபடி எந்த வேலைகளும் தொடங்கவில்லை. பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் ஸ்டேஷன் பில்ட் பண்ணுறதுக்காக பைலிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது. சில இடத்துல பைலிங் ஒர்க் முடிஞ்சு அதில் காங்கிரீட் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் கரண்ட் என்ட்ரி எக்ஸிட்டோட ஸ்டேட்டஸ். அப்புறம் வந்து ஸ்டேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு காலம்ல நம்மளுக்கு வந்து டாப் லேயர் வரைக்கும் பில்ட் பண்ணிட்டாங்க. பியர் கேப் ஒரு சில காலத்தில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் ஒரு சில காலத்தில் இன்னும் பியர் கேப் பில்ட் பண்ணாமல் இருக்குது. காங்கோஸ் பில்ட் பண்ணுறதுக்கான பீம் எதுவுமே இன்னும் ஃபிட் பண்ணலை. தொடர்ந்து போகும்போது ஐடைப் கேடர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. அதில் வந்து கிராஸ் பீம் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டெக் ஸ்லாப் பில்ட் பண்ணுறதுக்காக அந்த அலுமினியம் ஷட்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த லொக்கேஷனில் போயிட்டு இருக்குது. இதில் ஐடைப் கட்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கிராஸ் பீம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில இடத்துல அந்த அலுமினியம் ஷட்டர் போட்டிருக்காங்க. இதில் வந்து கர்டர் மட்டும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து போகும்போது காலம் வேலை முடிஞ்சிருச்சு, பியர் கேப் வேலையும் முடிஞ்சிருச்சு. பட் இன்னும் கர்டர் பிளேஸ் பண்ணலை. இந்த ரூட்டில் தொடர்ச்சியாக போகும்போது யூ டைப் கட்டர் பிளேஸ் பண்ணிக்கிறத பார்க்க முடியுது. சிஎம்ஆர்எல் இந்த ரூட்டை மார்ச் 2027 ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பிளான் வச்சுருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக இந்த ரூட்டில் வேலைகள் ரொம்ப வேகமாக தான் போயிட்டு இருக்குது கம்பேர்ட் டு அதர் மெட்ரோ ரூட்டு. ஸோ அதனால் இதே வேகம் தொடர்ந்து போயிட்டு இருந்தால் மார்ச் 2027 இது பாசிபிள் தான். நவம்பர் டிசம்பரில் வரப்போகிற வடகிழக்கு பருவமழையும் இதில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணோம். ஸோ அதனால் இந்த வெதர் டிஃபிகல்ட்டிஸையும் கிராஸ் பண்ணி சென்னை மெட்ரோ வந்து அந்த சொன்ன டைமுக்குள்ள முடிப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ நம்ம பெரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, பியர் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் பிளேஸில் இப்போ தான் வந்து பைலிங் ஒர்க்கே முடிஞ்சிருக்குது. ஸோ அதுக்கு மேலே இன்னும் காலம் பில்ட் பண்ணி பியர் கேப்லாம் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்குது. பட் தொடர்ந்து போகும்போது இந்த காலம் ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கதை பார்க்க முடியுது. இந்த ரூட்டு இந்த பர்டிகுலர் பிளேஸில் கொஞ்சம் ஸ்லைட்டாக டேர்ன் ஆகும். ஸோ அதனால் இதில் வந்து மல்டிபிள் காலம் பில்ட் பண்ணியிருக்கதை பார்க்க முடியுது. அப்படி இருக்குது. இதில் வந்து இன்னொரு காலம் இப்போ தான் வந்து பைலிங் ஒர்க் முடிஞ்சிருக்கு. ஸோ திரும்ப இது பேஸ்மெண்ட்லேருந்து மேலே பில்ட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இதில் வந்து ஒரு சில காலம் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அதை தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு தொடர்ச்சியாக காலமெல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க, கர்டர்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இந்த பெரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கமே வந்துட்டோம். எக்ஸாக்டாக ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த பெரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம ஏற்கனவே கவர் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள ஒர்க்குக்கும் இப்போ உள்ளதுக்கும் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். அப்போ வந்து இதில் வந்து இந்த காலமே பில்ட் பண்ணாமல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா காலம் பில்ட் பண்ணி அதுக்கு மேலே அதாவது லோவர் டெக்லையும் பியர் கேப் ஆட் பண்ணிட்டாங்க, அப்பர் டெக்லையும் பியர் கேப் பிளேஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காங்கோஸ் பில்ட் பண்ணுறதுக்கான இந்த பீமும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது இந்த ரூட்டில் ஒர்க்கு. இந்த பெரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். பட் அந்த ஸ்டேஷன் பக்கத்தில் என்ட்ரி எக்ஸிட்கான ஒர்க்கு தொடங்கிருச்சு. ஜஸ்ட் நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி போய் பார்த்துக்கிடுங்க. நம்ம இப்போ வந்து டுவர்ட்ஸ் ஒலிங்கநல்லூர் போய் டேரக்ஷனில் போயிட்டுருக்கோம். கொஞ்ச நேரத்தில் ஒரு யூ டர்ன் எடுத்து டுவர்ட்ஸ் மேடவாக்கம் போகிற டேரக்ஷனில் போயிட்டு லெஃப்ட் சைடில் என்னென்ன வேலைகள், அதாவது இங்கேருந்து இப்போ போகும்போது ரைட் சைடு, ஸோ ரிட்டர்ன் வரும்போது அது லெஃப்ட் சைடு. ஸோ அப்போ வந்து அந்த லெஃப்ட் சைடில் என்னென்ன வேலைகள் போயிட்டு இருக்குது, அதாவது ஸ்டேஷன்லாம் எந்த அளவு பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க திறந்து போவோம். இப்போ யூட்டர்ன் எடுத்து மேடவாக்கம் நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதாவது இதே காலம் தான் நம்ம அந்த சைடில் இருந்து பார்த்தோம். இப்போ வந்து டுவர்ட்ஸ் மேடவாக்கம் போகிற டைரக்ஷனில் பார்க்குறோம்.
பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் அதுவும் கர்டர் ப்ளேஸ் பண்ணாமல் இருக்குது. லெஃப்ட் சைடில் இந்த பெரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கம் லெஃப்ட் சைடில் என்ட்ரி எக்ஸிட்டுக்கான வேலைகள் தொடங்கிருச்சு. அதுலேயும் காலம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் வரும். இது வந்து பெரும்பாக்கம் சர்ச்சு. இந்த சர்ச்சை தாண்டினோடனே நம்மளுக்கு வந்து என்ட்ரி எக்ஸிட்டுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. இந்த பெரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனோட என்ட்ரி எக்ஸிட் பில்ட் பண்ணுறதுக்காக இங்கே காலம் ஒர்க் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பெரும்பாக்கம் ஸ்டேஷனுக்கு ரைட் சைட்லேயும் என்ட்ரி எக்ஸிட் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு பைலிங் ஒர்க் தான் போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் 2 பக்கம் வந்துட்டோம். இதில் லெஃப்ட் சைட்லையும் அதாவது என்ட்ரி எக்ஸிட் பில்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. பட் இங்கே வந்து ஸ்டேஷன் லெவலில் நம்மளுக்கு எந்த ஒர்க்குமே நடக்கல. பட் என்ட்ரி எக்ஸிட் பில்ட் பண்ணுறதுக்கு அந்த பைலிங் ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது. ஜஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இப்போ அதை பார்க்க முடியும். அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம கவரேஜை தொடங்கின இடத்துக்கே திரும்ப வந்துட்டோம். இப்போ திரும்ப இந்த ரோட்டில் லெஃப்ட்டு டேர்ன் பண்ணி, அதாவது இந்த பிரிட்ஜ் வந்து இனிமேல் இதில் ஒரு லெஃப்ட்டு டேர்ன் பண்ணி டுவர்ட்ஸ் மேடவாக்கத்தில் எண்டு வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழ்கட்லியை நோக்கி திரும்பும். இது வந்து இங்கே நம்மளுக்கு மேடவாக்கம் ஃப்ளைஓவர் இருக்குது. அதுக்கு பேரலாகவே நம்மளுக்கு மெட்ரோ ட்ரெயினும் போக போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காலம் வந்து பில்ட் பண்ணிவிட்டு அதில் பியர் கேப் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே யூ டைப் கட்டரும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு தொடர்ச்சியாக இந்த யூ டைப் கட்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறத பார்க்க முடியும். அங்கங்கே ஒரு சில காலமுக்கு நடுவில் தான் வந்து இந்த கட்டர் ப்ளேஸ் பண்ணாமல் இருக்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் நம்மளால் லாஸ்ட் டைம் கவர் பண்ண முடியாமல் இருந்தது. ஏன்னா கீழே ரோடு எதுவுமே இல்லை. நம்மளால் பிரிட்ஜில் இருந்து மட்டும் தான் கவர் பண்ண முடியும். அந்த 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 மாதிரி தான் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே ரோடு போட்டாங்க. உங்களுக்கு அந்த செக்ஷனையும் நான் காட்டுறேன். அதாவது இப்போ வந்து இதில் லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணி இது வந்து டுவர்ட்ஸ் மாம்பாக்கம் போகிற ரோடு. ஸோ அதிலிருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இது டுவர்ட்ஸ் தாம்பரம் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ இந்த லொக்கேஷனில் இதுக்கு முன்னாடி ரோடு இல்லாமல் இருந்தது. அதாவது இந்த மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக இது ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ மேலே அதாவது இந்த காலம் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு, கர்டர் மட்டும் தான் ப்ளேஸ் பண்ண வேண்டிய இருக்குது. அப்படிங்கிறதுனால இதில் உள்ள எல்லா பிளாக்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரோடை சூப்பராக போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்மளால் இப்போ இந்த டைம் கீழே இருந்தே இதை கவர் பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் 1 பக்கத்தில் வந்துட்டோம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காலம் பில்ட் பண்ணுற வேலைகள் போயிட்டு இருக்குது. பட் அதுக்கு மேலே பியர் கேப் எதுவுமே ப்ளேஸ் பண்ணலை. இந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதில் வந்து என்ட்ரி எக்ஸிட் பிளான், அதாவது இப்போ ரைட் சைடில் எங்கே என்ட்ரி எக்ஸிட்டு அப்படிங்கிறது தெரியல. பட் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் என்ட்ரி எக்ஸிட்கான வேலையில் தொடங்கி போயிட்டு இருக்குது. இதில் வந்து இந்த மெட்ரோ வந்து நம்மளுக்கு மேடவாக்கம் ஃப்ளைஓவரை கிராஸ் பண்ணதுனால இங்கே வந்து உயரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா மேடவாக்கம் ஃப்ளைஓவரே ஒரு 30 அடி 35 அடி உயரம் இருக்கும். அதுக்கு மேலே இது கிராஸ் பண்ணி போகிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கு மேலே தான் இந்த மெட்ரோ ட்ரெயின் ட்ராவல் பண்ண போகுது. இப்போ வாங்க நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகும்போது இந்த இடத்துல
அந்த என்ட்ரி எக்ஸிட்கான வேலைகள் தொடங்கிருச்சு. அதாவது கீழே பள்ளம் தோண்டி அதுலேருந்து பீன்லாம் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அதில் ஒர்க்கு போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ரூட்டில் அப்படியே தொடர்ந்து போகும்போது நம்மளுக்கு காலம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே இன்னும் பியர் கேப் எதுவுமே பிளேஸ் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து இந்த ரூட்டோட அப்டேட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டில் தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து வெள்ளக்கல், அப்புறம் வந்து மடிப்பாக்கம், கீழ்கட்டளை, அப்படியே வானுவம்பேட்டு, ஆதம்பாக்கம் வரைக்கும் இருக்கிற எல்லா மெட்ரோ ஸ்டேஷனோட ஒர்க் அப்டேட்டும் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலாம், அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து வர அந்த எல்காட்டு, அப்புறம் வந்து சோழிங்கநல்லூர், அதோட ஒர்க் அப்டேட்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.